ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல், நீங்கள் குவைத்தில் வேலை பார்க்குறீங்களா, குவைத் போகணும்னு திட்டமிடுறீங்களா, அல்லது குவைத் தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் தாக்குதல் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஏர்போர்ட் அப்டேட், செக்கிங் மற்றும் கைது அப்டேட், புதிய தளர்வுகள் பற்றி முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெரிய அப்டேட் குவைத்தில் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடந்தது பற்றி தான். சமீபத்தில் குவைத் மீது 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலை ஈரான் செய்யவில்லை அப்படின்றது தான். தகவல் படி இந்த தாக்குதல்கள் ஈராக் பகுதியில் இருந்து வந்த ட்ரோன்கள் மூலம் நடந்ததாக கூறப்படுது. இதனால் குவைத் மற்றும் சுற்றியுள்ள நாடுகளில் பதற்றம் அதிகரிச்சிருக்குது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு ரொம்பவே அதிகரிக்கும், செக்கிங் இன்னும் கடுமையாகும், விமான சேவைகளில் பாதிப்பு இருக்கும். இப்போ மிடில் ஈஸ்ட் லெவல்ல பெரிய பதற்றம் நடக்குது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நடந்து வரும் நிலைமை இன்னும் முழுமையாக சாந்தமாகல. சில நேரங்கள்ல மீண்டும் தாக்குதல் அபாயம் வருது. இதனால் குவைத் போன்ற நாடுகள் எப்போதும் அலர்ட் நிலையில இருக்கிறாங்க. பொதுமக்கள் கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, குவைத் ஏர்போர்ட் ஓபன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதுதான். ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை, லிமிட்டட் ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் ஓடுது. டெல்லி, மும்பை போன்ற முக்கிய நகரங்களுக்கு நேரடி விமானங்கள் கிடைக்கும். மற்ற நகரங்களுக்கு செல்லணும் அப்படின்னா சவுதி வழியாகத்தான் செல்ல வேண்டும். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நிலைமை இன்னும் முழுவதும் நார்மல் ஆகல, பாதுகாப்பு காரணமாக கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்றது தெளிவா புரியுது. அடுத்த முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா, குவைத்ல இல்லீகலா இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். இப்போ செக்கிங் ரொம்ப கடுமையா நடக்குது. பாதுகாப்பு காரணங்களால் வேலை, நிலை, தொடர்புகள், வெளிநாட்டு இணைப்புகள் போன்றவற்றை அரசு தீவிரமாக கண்காணித்து வராங்க. சந்தேகப்படுற மாதிரி இருந்தா கைது பண்றாங்க, விசாரணை நடத்துறாங்க. அதனால் எந்த தவறான வேலைகளிலும் ஈடுபடாமல் சட்டப்படி இருங்க. இதே நேரத்தில் முன்பு இருந்த கூட்டம், நிகழ்ச்சிகளுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் இப்போது பார்ட்டி, திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கிடைச்சிருக்கு. இது நிலைமை மேம்பட்டிருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுது. மொத்தத்துல பாதுகாப்பு இன்னும் ஹை அலர்ட் நிலையில இருந்தாலும் ட்ரோன் தாக்குதல்கள் இருந்த போதும் நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கு. விமான சேவைகள் மெதுவாக சாதாரண நிலைக்கு திரும்புகின்றன. சில கட்டுப்பாடுகள் இன்னும் தொடர்கின்றன. அதனால் குவைத்தில் இருப்பவர்கள் ஐடி டாக்குமெண்ட்ஸை கரெக்டா வச்சுட்டு சட்டப்படி வேலை செய்து தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துருங்க. இந்தியாவில் இருந்து செல்லும் மக்கள் ஃபிளைட்ஸ் அப்டேட்டை செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் ஃபிளைட்ஸ் எதிர்பார்க்காம சவுதி ரூட்டை கன்சிடர் பண்ணுங்க. சவுதி ரூட் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.